இது வெற்றியின் நேரம். வேதம் வைத்திருக்கிற எல்லாரும் கரங்களை வைத்து காண்பிப்போம். எல்லாரும் சொல்லுவோம், நான் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். திருப்போம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால், இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு சொன்னார், இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன் என்று இயேசு சொன்னார். பாருங்கள், அகில லோகத்தையும் படைத்த தேவன் மகா பெரியவர், உன்னதமானவர். அவர் ஒரு தனி மனிதனுடைய இருதயத்தை தட்டி கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் தேவன் மனிதனை நேசிக்கிறார் என்பதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது, ஆதாரமாக இருக்கிறது. கவனிங்க, இன்னைக்கு உலகத்தில் பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்க. எம்எல்ஏன்னு சொல்கிறாங்க, எம்பின்னு சொல்கிறாங்க, முதல்வர், பிரதம மந்திரி, அதிபர்கள், இப்படிலாம் சொல்கிறாங்க. அருமையானவர்கள், இப்படிப்பட்ட பெரிய மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் எந்த பெரிய மனிதரும் ஒரு சாதாரண மனுஷனுடைய வீட்டை வந்து தட்டுறதே கிடையாது. இந்த சாதாரண மனிதர்கள் தான் அவங்க வீட்டை போய் தட்டணுமே ஒழிய அவங்க வந்து இவங்க வீட்டை தட்ட மாட்டாங்க. ஏனென்றால் அது அவருடைய கௌரவத்துக்கு குறைச்சலானது, அவருடைய அந்தஸ்துக்கு குறைச்சலானது. ஆகவே அவர்கள் யாரும் சாதாரண மனுஷனுடைய வீட்டை வந்து தட்ட மாட்டாங்க. கவனிங்க, ஆனால் பிரதம மந்திரியை பார்க்கலும் பெரியவர், அதிபர்களை பார்க்கலும் பெரியவர், ராஜாதி ராஜா, அவர் அருமையானவர்களே ஒரு தனி மனிதனுடைய இருதயத்தை என்ன செய்கிறாராம்? தட்டி கொண்டே இருக்கிறாராம். ஏனென்றால் அவர் மனிதர்களை நேசிக்கிறார். அவருடைய அன்பு அருமையானவர்களே அந்தஸ்தை பார்க்காது, பாருங்க, கௌரவத்தை பார்க்காது. அவர் மனிதர்களை நேசிக்கிறபடினாலே ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தையும் தேவன் தட்டுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எது வரைக்கும் தட்டுகிறார்? கவனிங்க, ஒரு மனுஷன் சாகுற வரைக்கும் அருமையானவர்களே இந்த தேவாதி தேவன் அவனுடைய இருதய கதவை தட்டுகிறாராம். அவனுடைய வாழ்க்கையில கடைசி நாள் வரைக்கும் அவன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அருமையானவர்களே கர்த்தர் தட்டி கொண்டே இருக்கிறார். யோசித்து பாருங்க, இன்னைக்கு நாம சில ஆட்களுடைய வீட்டை கதவை தட்டுறோம், அவங்க திறக்கலைன்னா ஓடிடுவோம். நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் திறக்கலைன்னா அவ்வளோதான், அங்கேயே இருக்க மாட்டோம் நம்ம. ஆனால் நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவர் வந்து ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தையும் சாகும் வரைக்கும் தட்டி கொண்டே இருக்கிறார். எதற்காக தட்டி கொண்டிருக்கிறார்? அந்த மனுஷனுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக தட்டி கொண்டிருக்கிறார். கவனிங்கள், இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனுஷன், அவருடைய சத்தத்தை கேட்டு இதய கதவை திறக்கிற ஒரு மனுஷனுக்கு அருமையானவர்களே தேவன் வாழ்வு கொடுக்கிறார், உள்ளே வருகிறார், பாவத்தை மன்னிக்கிறாரு, வியாதிகளை குணமாக்குகிறாரு, தரித்திரத்தை போக்குகிறாரு, சாபங்களை நீக்குகிறாரு, தீமைகளை மாற்றுகிறாரு, நன்மைகளை கொண்டு வருகிறாரு. கடைசியாக அருமையானவர்களே சொர்க்கத்துக்குள்ளே அந்த மனுஷன் என்ன செய்கிறார்? கொண்டு போகிறார். நன்மை செய்வதற்காகவே இறைவன் இதய கதவை என்ன செய்கிறார்? தட்டுகிறார். கவனிங்கள், இன்னைக்கு மனுஷர்கள் யாராவது ஒரு வீட்டை தட்டினாங்கன்னா இவங்க நலனுக்காக என்ன செய்வாங்க? தட்டுவாங்க. கவனிங்க, இவங்களுக்கு அவங்களால ஏதாவது காரியம் ஆக வேண்டியது இருக்கும், ஆகவே போய் அவங்க வீட்டு கதவை தட்டுவாங்க. இறைவனுக்கு அருமையானவர்களே நம்மால எந்த காரியமும் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அருமையானவர்களே, நாம கொடுத்து அவருக்கு நிறைய போறதில்லை, அவர் ஏற்கனவே நிறைவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனுஷருடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவை நீக்கும்படி இறைவன் அருமையானவர்களே இதய கதவை தட்டுகிறார். இறைவன் மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளே வருகிறதை போல மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இயேசு ஒரு மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளே வரும்போது அருமையானவர்களே உண்டாகிற சந்தோஷத்தை போல பெரிய சந்தோஷம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இயேசு ஒரு மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளே வருவாரானால் அந்த மனுஷன் அதிர்ஷ்டசாலி. கவனிங்கள், ஆகவே அந்த இயேசுவை உள்ளத்துக்குள்ள விடுகிறதோ அல்லது வெளியே நிறுத்தி வைப்பதோ மனுஷனுடைய கருத்திலே இருக்கிறது, தேவனுடைய கருத்தில் அல்ல. அவர் வல்லமையுடையவர்,
ஆனா அவர் உடைச்சிக்கிட்டு உள்ள வர மாட்டாரு. அவர் மென்மையானவர், இதய கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார். இப்போ மனிதன் இதை புரிந்து கொண்டு இறைவன் இயேசுவுக்கு உள்ளத்தை திறந்து கொடுக்கும் போது இயேசு உள்ளே வருகிறார். உள்ளே வரும்போது நிறைவு உள்ளே வருகிறது. இயேசு உள்ளே வருகிறார். அவர் உள்ளே வரும்போது ஆசீர்வாதம் உள்ளே வருகிறது. ஆகவே வாழ்க்கை நன்மைகளால் நிரம்புவதற்கு அது அங்கே வழியாக அமைகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இயேசுவை உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் அருமையானவர்களே நீதிமான்களாக இருக்கிறார்கள் என்கிற சத்தியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவன் தம்முடைய ஜனத்தை உயர்த்துகிறாரா? ஆம், அதுக்கு அத்தாட்சி இதுதான் பாருங்க. அருமையானவர்களே நம்மை நீதிமான்களாக என்ன செய்திருக்கிறார்? ஆக்கி இருக்கிறார். இது தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய உயர்வு பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பாவத்தில் வாழ்ந்தோம், பிசாசுக்கு அடிமைகளாக இருந்தோம், ஜீவ தேவதனை விட்டு தூரமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். அருமையானவர்களே அவருக்கும் நமக்கு எந்த தொடர்பும் கிடையாது, எந்த கனெக்ஷனும் கிடையாது. அப்படிப்பட்ட ரீதியிலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை தேவன் தேடி வந்தார். தேடி வந்தது மட்டுமல்ல, நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி அருமையானவர்கள் நம்மை நீதிமங்களாக்கி இன்றைக்கு அவரோடு கூட சிங்காசனத்தில் என்ன செய்திருக்கிறார்? உட்கார வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், இதுக்கு மேல தேவன் மனிதர்களை உயர்த்த முடியாது. கவனிங்க, மேக்சிமம் உயர்த்திட்டாருங்க. நீதிமான் என்கிற அருமையானவர்கள் இந்த ஸ்தானத்தை கொடுத்து மேக்சிமம் உயர்த்திட்டாரு. அருமையானவர்கள் இப்போ அந்த நீதியை அங்கீகரிக்கிற மக்கள் அவர்களுக்கு உலக பிரகாரமான உயர்வுகள் எல்லாம் தேடி வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உலக பிரகாரமான உயர்வுகள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அருமையானவர்களே தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொண்டு தேவனை உயர்த்தும் போது அருமையானவர்களே உலக பிரகாரமான நன்மைகள் மனிதர்களை தேடி வருகிறது, தேடி வராமல் இருக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தர் நீதிமான் என்கிற ஸ்தானத்தை கொடுத்து நம்மை உயர்த்தி இருக்கிறார். அநேக மக்கள் பாருங்க இந்த நீதிமான்கிற ஸ்தானத்தை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க. ஆவிக்குரிய வட்டாரத்தில் நீதிமான் என்று எண்ணும் போது அது ஏதோ பெருமை வந்துட்ட மாதிரி யோசிக்கிறாங்க. தாழ்மையா இருக்கணும்னு சொல்லி அசத்தியத்தை பற்றி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு சில பிரசங்கியார்கள் கூட அருமையானவர்களே தாழ்மையா இருக்கணுன்றதுக்காக வேண்டி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ பாவியிலும் பெரிய பாவியா இருக்கிற, உன்னை பற்றி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, நீ தூசியிலும் தூசி, அப்படி சொல்லி அருமையான சொல்லி விட்டுறாங்க. இந்த தூசி பிரசங்கத்தை கேட்ட மாத்திரத்தில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, அடிமையை தூசியா நினைச்சிருக்கிறீரே ஆக்கி இருக்கிறேன், தூசி வருகிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு அநேகருடைய எண்ணம் பாருங்க தூசியா தான் இருக்குது. ஒருத்தர் சொன்னார் பாருங்க, சபையில் போய் பிரசங்கம் கேட்டா அது கன்னத்தில் அடிச்ச மாதிரி இருக்கணும், கன்னத்தில் அடிச்ச மாதிரி இல்லைன்னா அது பிரசங்கமா அப்படின்னாரு ஒருத்தர். அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஆலயம்னா சாட்டையடி கொடுக்குற இடம் அப்படின்னு யோசிக்கிறாரு. கவனிங்க அருமையானவர்களே, பேதுருவினிடத்திலே உயிர்த்தெழுந்த இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? என் ஆட்டுக்குட்டிகளை என்ன செய்வாயாக? மேய்ப்பாயாக. எல்லாரும் சொல்ல மேய்ப்பாயாக. என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது feed my sheep. என் ஆட்டுக்குட்டிகளை போஷிப்பாயாக. feed my sheep, don't beat my sheep. என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை அடிச்சிடாத. கவனிங்க, தேவன் தம்முடைய மக்களை அருமையானவர்களே போஷிக்கிற வேலையில இருக்கிறாரு. ஆலயத்துக்கு வந்தா தேவனுடைய வார்த்தையை வைத்து தேவன் போஷிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனுடைய வார்த்தை பாலாக இருக்கிறது, அது அப்பமாக இருக்கிறது, அது பலமான ஆகாரமா இருக்கிறது. அதை கொண்டு அருமையானவர்களே தேவன் விசுவாசிகளை போஷிக்கிறார். ஆகவே பாருங்க, சபைக்கு போயிட்டு பிரசங்கம் கேட்டுட்டு வந்தா கன்னத்தில் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னா, நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியா வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கணும். இருக்கிறீங்களா எல்லாரும்? ஏனென்றால் அருமையானவர்களே சத்தியத்தை கொண்டு தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய மக்களை போஷிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி நம்மை போஷிக்கிற ஒரு சத்தியம் தான் நீதிமான்கிற சத்தியம். நீதிமான்கிற சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது பெருமை வராது. கவனிங்க, தேவனுடைய சத்தியங்களை உண்மையாக ஏற்றுக்கொள்ளும் போது தாழ்மை தான் வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவன் நம்மை எங்கேயோ கிடந்த நம்மை, பாவிகளாக இருந்த நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். அவருடைய கல்வாரி புண்ணியம், அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை அருமையானவர்களே நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறது. மறுபடியும் நான் சொல்கிறேன், அருமையானவர்களே நாம பட்ட பிரயாசம், நாம எடுத்துக்கொண்ட முயற்சி, நம்முடைய நற்கிரியைகள்
அருமையா நம்முடைய ஜெபம், நம்முடைய உபவாசம் எதுவுமே நம்மை நீதிமான்களாக்கவில்லை. தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு நம்மை நீதிமான்களாக ஆக்கி இருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். தேவனுடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறது. மறுபடியும் சொல்லுவோம். தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை, அவருடைய தயவு என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறது. நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக இருக்கிறேன். பாருங்க, தேவனுடைய மக்கள் பாருங்க, நீதிமான்களாக இருக்கிறோம். இதை நம்ம உட்கொள்ளணும். பாருங்க, இந்த சத்தியம் உள்ள போகணும். உள்ள போகும்போது தான் நாம் போஷிக்கப்படுகிறோம், நாம் பலப்படுத்தப்படுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் ஊன்ற கட்டுப்படுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த சத்தியங்கள் எல்லாம் பாருங்க, போகும்போதும் வரும்போதும் மனசுல வைத்துக்கொண்டே இருக்கணும். கர்த்தாவே, நான் நீதிமான், என்னை நீதிமானாக ஆக்கி இருக்கிறேன். உம்முடைய சமூகத்திலே தைரியமாய் நிற்கக்கூடிய ஒரு திராணி எனக்கு இருக்கிறது, எனக்கு ஒரு உரிமை இருக்கிறது. என்னுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். ஆகவே பாருங்க, இதெல்லாம் பாருங்க, விசுவாசத்தோடு உரிமையோடு தேவனை நம்ம அப்ரோச் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையின் தேவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்து செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். இப்போ தேவன் நம்மை நீதிமான்கள் ஆக்கினதற்கு என்ன நோக்கம், அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பம் சங்கீதம் 5:12 வசனம். கர்த்தாவே, நீர் நீதிமானை என்ன செய்து ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறீர். நீதிமானை ஆசீர்வதித்து, எல்லாரும் சொல்லுவோம், நீதிமானை ஆசீர்வதித்து. அப்ப எதற்கு நம்மளை நீதிமான் ஆக்கினார்னா, அருமையானவரை, நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே கர்த்தர் நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கல்வாரி சிலுவை எதற்கு? கல்வாரி சிலுவை எதற்குன்னா ஒரே வார்த்தையில பதில் சொல்லிடலாம். எதுக்குன்னு கேட்டா, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, யூத மக்கள் இருக்கிறாங்களே, ஆபிரகாமுடைய சந்ததி, அவங்களுக்கு இது விளங்கவே இல்லை. இயேசுவை பிடிச்சாங்க, சிலுவையில் அடிச்சாங்க. ஆனால் இயேசுனுடைய கல்வாரி சிலுவை எதற்கு என்பது அவங்களுக்கு விளங்கல. பாருங்க, இந்த இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டாரே, இதை போல சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் யூதர்கள் மத்தியில் வேற எதுவுமே கிடையாது. கவனிங்க, எத்தனையோ நூற்றுக்கணக்கான தவறு செய்தவர்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டாங்க. அவங்களிட்டெல்லாம் இவ்வளவு பெரிய சர்ச்சை வந்ததே இல்லை. கவனிங்க, ஆனா இயேசுவை இட்டு பெரிய சர்ச்சை அங்கே உண்டானது என்று நாம் பார்க்கிறோம். இயேசு ஒரு நிரபராதி, இயேசு ஒரு பரிசுத்தவான், அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்கிறது அங்கே அப்பட்டமாக விளங்குகிறது. இதெல்லாம் யூதர்கள் கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆபிரகாமின் சந்ததி இதை கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. பாருங்க, அரசாங்கத்தில் கூட ஒரு பெரிய குழப்பம் வந்துருச்சு. இயேசுவை பிடிச்சிருக்கிறாங்க, சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அந்த நேரத்தில் பிலாத்துனுடைய மனைவி இருக்கிறாளே, அவ ஒரு ஆள் அனுப்பி ஒரு செய்தியை சொல்றா. என்ன செய்தியை சொல்றான்னா, அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாதே, அவர் நிமித்தம் நான் சொப்பனத்திலே வெகுபாடுபட்டேன் சொல்லி ஒரு செய்தி அனுப்புகிறா. உடனே பிலாத்தும் ஆரஞ்சு பார்க்குறான், இந்த ஆள்கிட்ட ஏதாவது குற்றம் இருக்குதான்னு சொல்லி பார்க்குறான். அருமையானவர்களே, கர்த்தரிடத்தில் ஒரு குற்றத்தையும் அவனால கண்டுபிடிக்க முடியல. கவனிங்க, அவன் பார்த்தான், நீங்களே இவர் என்ன செய்யுங்க, சிலுவையில் அடிங்க, இந்த நீதிமானுடைய ரத்த பலிக்கு நான் பாத்திரன் அல்ல, இந்த நீதிமானுடைய ரத்த பலிக்கு நான் காரணம் அல்லன்னு சொல்லி அருமையானவர்களே அவன் கையை கழுவிட்டான்னு போட்டிருக்குது. அரசாங்க ரீதியில் கூட இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்பது பெரிய ஒரு குழப்பத்துக்குரிய காரியமாய், சர்ச்சைக்குரிய காரியமாய் இருந்தது. அது மட்டுமல்ல, இயற்கையிலும் அபாரமான காரியங்கள் நடந்தது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மதியானம் 12 மணியிலிருந்து சாயங்காலம் 3 மணி முடிய பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் சொல்லுவோம், பூமி எங்கும். எருசலேம்ல மட்டும் இல்ல, பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. கவனிங்கள், யாரும் நின்ன இடத்தை விட்டு அசையல, அவ்வளவு பெரிய அந்தகாரம். மதியானம் 12 மணியிலிருந்து 3 மணி முடிய இதெல்லாம் அந்த யூதர்கள் அப்படியே கவனிச்சுட்டே வராங்க. அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி, யார் இந்த இயேசு, எதுக்காக அவர் அடிக்கப்படுகிறார் என்கிற ஒரு கேள்வி அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்குது. ஆனா பதில் தெரியல. பாருங்க அருமையானவர்களே, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்ட போது பூமி அதிர்ந்தது, கண்மலைகள் பிளந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயற்கையிலையும் பாருங்க அபாரமான காரியங்கள் நடக்கிறது. அங்க ஒரு 100க்கு அதிபதி போர் செய்வரோடு நின்றுட்டு இருக்கிறான். நின்றுட்டு இருந்துட்டு நடந்ததெல்லாம் அவன் பார்த்துட்டு அவன் ஒரு வார்த்தை சொல்றான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று. பாருங்க, அவன் சொல்லுகிறான்,
இதெல்லாம் பாருங்க யூதர்களுக்கு கொஞ்சம் விளங்குது. இயேசு சிலுவையில் அடிக்கப்படும் போது இது பயங்கரமான காரியமா இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் சிலுவையில் அடிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்ச்சை எழும்பினதே கிடையாது. சில நேரங்களில் பாருங்க சிலுவையில் அடிக்கிற வரைக்கும் சிலருக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். ஆனா அடிச்சு முடிச்சுட்டா அதோட எல்லாம் தீர்ந்து போயிடும். ஆனா இயேசு பாருங்க சிலுவையில் அடிக்கப்பட்டது மாத்திரமல்ல, 3ஆவது நாள் உயிரோடு எழுகிறார். இது இன்னும் பெரிய கலக்கத்தை உண்டாக்குது. கவனிங்க, 3ஆம் நாள் இயேசு உயிரோடு எழும்புகிறார். யூதர்களுக்கெல்லாம் ஒரே கேள்வி, என்ன கதை முடிஞ்சு போச்சுன்னு யோசிச்சோம். ஆனா இவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டாருன்னு சொல்லி ஏன் ஏன் ஏன்கிற ஒரு கேள்வியோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப கவனிங்க, இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு 50 நாள் ஆன பிறகு பெந்தெகோஸ்தே பண்டிகை ஒன்று எருசலேமில் நடக்கிறது. இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை வந்து ரொம்ப பிரபலமான பண்டிகை. இந்த பண்டிகைக்கு பாருங்க யூதர்கள் எங்க இருந்தாலும், தேவபக்தி உள்ள யூதர்கள் எங்க இருந்தாலும் வந்துருவாங்க. ஆகவே பல தேசங்களில் கூடியிருந்த அநேக யூதர்கள் எருசலேமுக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகைக்கு வந்த மாத்திரத்தில் இங்கே பலத்த காற்று அடிக்கிறது போல ஒரு சத்தம் வருது. மேலறையில் உட்கார்ந்திருந்த 120 பேர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்க. எல்லாரும் சாதாரண மக்கள், முக்காவாசி பேர் செம்படவர்கள். அருமையானவர்களே, இந்த நல்ல எபிரேய பாஷை கூட பேச தெரியாத கலிலேயர்கள். ஆனால் அவங்க அந்நிய பாஷை பேசுகிறார்கள். பேசும்போது சிலர் வந்து கிரேக்கில் பேசுகிறாங்க, சிலர் வந்து எபிரேய பாஷையில் பேசுகிறாங்க, சிலர் வந்து லத்தீன் பாஷையில் பேசுகிறாங்க, சிலர் வந்து ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க. இதெல்லாம் பாருங்க அங்கே வந்திருக்கிற யூதர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. பாருங்க, ரொம்ப ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு காரியமா இருந்துச்சு. இது என்னமாய் முடியுமோ? ஏன்னா அவங்க அந்த இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டது, அவர் மரித்தது, அவர் உயிர் தெழுந்தது எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வி, ஏன் இவர் அடிக்கப்படுகிறாருங்கிற ஒரு கேள்வி இருந்தது. கவனிங்கள், இந்த பெந்தெகோஸ்தே நாளில் எல்லாரும் வந்து இந்த அந்நிய பாஷை பேசுகிற அந்த மக்களை பார்த்து அவர்கள் பேசின அந்த வார்த்தைகளை கேட்டார்களோ இல்லையோ, அவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆர்வம் பாருங்க, என்ன என்ன என்னன்னு சொல்லி. அந்த நேரத்தில் அருமையானவர்களே, பேதுரு எந்திரிச்சு பிரசங்கம் பண்றாரு. பேதுரு எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணும்போது சிலுவையை பற்றி பிரசங்கம் பண்றாரு. இயேசு ஏன் சிலுவையில் அடிக்கப்பட்டா என்பதை பற்றி பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறாரு. அவருடைய பிரசங்கத்தினுடைய சாராம்சம் என்ன தெரியுமா? உங்களுடைய பாவங்களை உங்களுக்கு மன்னித்து உங்களை ஆசீர்வதிக்கும்படிதான் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று பாருங்க பேதுரு பிரசங்கம் பண்றாரு. அன்னைக்கு தான் அந்த யூதர்களுக்கு விளங்குது. ஏன் ஏன் ஏன்னு கேட்டுட்டே இருந்தாங்களே, அன்னைக்கு தான் விளங்குது. ஓஹோ, நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தான் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டாரா என்று அருமையான அறிந்து கொண்ட மாத்திரத்தில் 3000 பேர் ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டாங்களாம். அல்லேலூயா. அருமையானவர்களே, இயேசுனுடைய சிலுவையை முன்வைத்து ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணா ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. நீங்களும் அப்படிதான் ரசிக்கப்பட்டிருக்கிறீங்க, நாங்களும் அப்படிதான் ரசிக்கப்பட்டிருக்கிறோம். நான் சொல்கிறேன், இயேசுவின் சிலுவையை குறித்து தொடர்ந்து ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணிக்கொண்டே வருகிறோம். எதிர்காலத்தில் இன்னும் ஆயிரமான மக்கள் ரசிக்கப்பட போறாங்க. கவனிங்க, இயேசு ஏன் சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்பது விளங்கின மாத்திரத்தில் 3000 பேர் நினைச்சிட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்ல, கவனிங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சப்பானி, அவன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியா இருந்தவன், அவனை வந்து ஆட்கள் தான் தூக்கிட்டு வருவாங்களாம். அவன் எப்போதும் எருசலேமின் தேவாலய வாசல்ல உட்கார்ந்துருப்பானா. அவை யூதர்களுக்கு எல்லாருக்குமே அவனை தெரியும். ஏன்னா எல்லாருமே ஆலயத்துக்கு வர்றவங்க. அங்க உட்கார்ந்து பிச்சை கட்டிட்டு இருந்தவன் அவனை பாருங்க பேதுருவும் யோவானும் இயேசுவின் நாமத்தில் எழுப்பி விட்டாங்க. அவன் பாருங்க இவங்களை நோக்கி பார்த்தான். பேதுரு சொன்னாரு, பொன்னும் வெள்ளி எங்க இடத்துல இல்லை, எங்க இடத்துல இருக்கிறதே உனக்கு தருகிறேன், நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்ன மாத்திரத்தில் 40 வருஷம் சப்பானி எழும்பி என்ன செய்யறான், நடக்கிறான். இது இன்னும் பெரிய தாக்கத்தை உண்டாக்கிட்டு. கவனிங்க, இந்த சப்பானி எல்லாருக்கும் தெரியும். அவன் எழுந்து நடக்கிறான்ற செய்தி மக்களை கேட்ட மாத்திரத்தில் எல்லாரும் ஓடி வர்றாங்க. ஓடி வந்து என்ன என்ன என்னன்னு சொல்லி நின்று கொண்டிருக்கும் போது பேதுரு எழும்பி மறுபடியும் சிலுவையை பற்றி தான் பேசுறாரு. கவனிங்கள், நீங்க வாசித்து பாருங்க, வீட்டில் போய் மறுபடியும் சிலுவை பற்றி தான் பேசுகிறார். அவர் சொல்றாரு பாருங்க, வாசிப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26 வாசிக்கிறேன். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, உங்களை ஆசீர்வதிக்கும்படி
தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். அன்னைக்கு இந்த சப்பானி எழும்பிட்டான்னு சொல்லி அவனை பார்க்கறதுக்கு பெருங்கூட்டம் வந்துட்டாங்க. அந்த பெருங்கூட்டத்துக்கு பேதுரு சொல்லும்போது, அருமையானவர்களே, இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஏன் அடிக்கப்பட்டார்னா, உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து உங்களை விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். எல்லாரும் கரங்களை சொல்லுவோம், என்னை ஆசீர்வதிக்கும்படி இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். மறுபடியும் சொல்லுவோம், என்னை ஆசீர்வதிக்கும்படி இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். பேதுரு சொன்ன அந்த செய்தியை கேட்டாங்களா இல்லையோ, அன்னைக்கு 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்றது ஒண்ணுதான், ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னு சொல்றதும் ஒண்ணுதான். சிலுவையை விசுவாசாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அருமையானவர்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? நான் சொல்றேன், நீங்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படலன்றது யாருமே கிடையாது. என்றைக்கு ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறானோ அன்றைக்கு அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். பேதுரு ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணாரு. 5000 பேர் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். திருப்போம் உபாகமம் 33 அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இந்த நிறைய இடங்கள்ல அருமையானவர் இந்த பாக்கியவான் பாக்கியவான்னு போட்டு விட்டாங்க. நான் வருந்துகிறேன். ஏன்னா இது அர்த்தத்தை விளக்கி சொல்லாத ஒரு மழுங்கட்டையான வார்த்தையா இருக்குது. பாக்கியவான்னு போட்டிருக்க கூடாது. அதை காட்டிலும் ஒரு பெட்டர் வேர்டு இருக்குது. என்ன வேர்டுனா, அருமையானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்டவன். இஸ்ரவேலே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? கவனிங்க, என்றைக்கு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறானோ அன்றைக்கு ஒப்பற்றவனாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாக என்ன செய்கிறான்? மாறுகிறான். நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கல்வாரி பாடுகள் மூலமாக நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் சொல்லி ஜெபம் பண்ணாதீங்க. கர்த்தாவே, கல்வாரி சிலுவையின் மூலமாக என்னை ஆசீர்வதித்தபடியால் உமக்கு நன்றி. நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலன், நான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படி சொன்னீங்கன்னா அருமையான ஆசீர்வாதம் வெளிப்படுறது கொஞ்சம் லேசா இருக்கும். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலன், நான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். மறுபடியும் சொல்ல, நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலன், நான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். தேங்க் யூ லார்ட். திருப்போம் சங்கீதம் 115 15வது வசனம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. பரலோகத்துக்கு போன பிறகு உங்களை ஆசீர்வதிப்பாரு. அப்படி போடலங்க. என்ன போட்டிருக்குது? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்றைக்கு வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரை ஏற்றுக்கொண்டீர்களோ, என்றைக்கு அவர் மேலே விசுவாசம் வைத்தீர்களோ, என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ, அன்றைக்கு வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஆகவேதான் பாருங்க, இந்த சிலுவை போதனைகள்ல மத போதனைகளும் இருக்குது, வேத போதனைகளும் இருக்கிறது. வேத போதனைகள் என்ன சொல்லுகிறதுனா, இயேசு சிலுவையிலே சபிக்கப்பட்டவராக தொங்கினார். ஓ சாபத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை உனக்கு என்ன செய்திருக்கிறாரு? பண்டமாற்று செய்திருக்கிறார். இயேசுனுடைய சிலுவை பாடுகள் மூலமாக அவரை ஏற்றுக்கொண்ட, அவரை விசுவாசிக்கிற நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று வேத வசனங்கள் சொல்லுகிறது. கவனிங்க. ஆனா மத போதனைகள் என்ன சொல்ல தெரியுமா? இயேசு பாடுபட்டாருங்க, அதனால நானும் என்ன செய்யணும்? பாடுபடணும். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை வர்ற நேரங்களில் பிலிப்பைன்ஸ் நாட்டில் பாருங்க, 3 பேரை சிலுவையில் அடிச்சிருவாங்களாம். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட போது 3 பேர் அடிக்கப்பட்டவர்களா தொங்குனாங்க பார்த்தீங்களா? 2 பக்கத்துல 2 கள்ளனுங்க, நடுவில் இயேசு. அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு காட்சியை அருமையானவர்களை செட் பண்ணி, சிலுவையை அங்க செட் பண்ணி பாருங்க, 3 பேரை சிலுவையில் அடிச்சிருவாங்களாம். பாருங்க, தத்ரூப சிலுவையில் அடிச்சிருவாங்களாம். அது எதை காண்பிக்குதான்? இயேசு சிலுவையில் பாடுபட்டாரு, அதே போல நாமும் என்ன செய்யணும்? பாடுபடணும். எத்தனை அறிவினம் பாருங்க. பேப்பர்ல எல்லாம் வருது, டிவில எல்லாம் வருது, சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி மத போதனைகள். அருமையானவர்களே, இதை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். கவனிங்க, இயேசு பாடுபட்டாரு, அதனால நானும் பாடுபட போறேன். இயேசு கஷ்டப்பட்டாரு, அதனால நானும் கஷ்டப்பட போறேன். இயேசு
வேதனைகளை அடைஞ்சாரு, அதனால நானும் வேதனை அடைய போறேன்னு சொன்னா, அருமையானவர்களே, அது கல்வாரி சிலுவைக்கு அவமரியாதையை கொண்டு வருகிறது, அவகீர்த்தியை கொண்டு வருகிறது. பாருங்க, கல்வாரியை கனம் பண்ணுகிற ஒரு மனுஷன் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கும் போது நான் எதுக்கு கஷ்டப்படணும்? ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லும்போது அது கல்வாரி என்ன செய்கிறது? மகிமைப்படுத்துகிறது. அவர்கள் தான் கர்த்தரை கனப்படுத்துகிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். கல்வாரி சிலுவை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, கர்த்தாவே இவ்வளவு பாடுகள் பட்டிருக்கிறீரா எனக்காக, என் சாபத்தை எல்லாம் நீர் சுமந்து தேய்த்திருக்கிறீர், உம்முடைய ஆசீர்வாதம் என்னுடையது ஆண்டவரே, கல்வாரி பாடுகள் மூலமாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆண்டவரே, சிலுவைக்காக உமக்கு நன்றி. இதைத்தான் அருமையானவர்களை கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். பாருங்க, பேதுரு அன்றைக்கு திரும்ப திரும்ப இயேசுனுடைய சிலுவை பற்றி தான் பேசுகிறார். அவர் சொல்றாரு, உங்களை ஆசீர்வதிக்கும்படி தான் இயேசு சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, பிற்காலத்தில் அவர் விசுவாசிகளுக்கு எழுதும் போது விதமாக எழுதுகிறார். வாசிங்க, 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து என்ன செய்யுங்கள்? ஆசீர்வதியுங்கள். விசுவாசிகளை பற்றி பாருங்க, பேதுரு எழுதுகிறார். இன்னொருத்தர் சொல்ல போனா ஆவியானவரே பேதுரு மூலமா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து. உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கணும். என்ன அறிவுனா, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். கஷ்டப்படுறதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கல, பாடுபடுறதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கல. அருமையானவர்களே, வேதனைகளை அனுபவிப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கல, ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, சிலர் கேட்பாங்க, அப்படின்னா பாஸ்டர் கஷ்டமே இல்லையா, கஷ்டமே வராதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கஷ்டமே வராதுன்னு சொல்லல, பேய் பிடிச்ச உலகத்துல நாம இருக்கிறோம். கவனிங்க, பிசாசுக்கு நம்மளை பிடிக்காது, உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா முந்தைய அவன் கரத்துல நம்ம இருந்தோம், கர்த்தர் நம்மை அவனுடைய கரத்திலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறார். இன்றைக்கு பரலோக வாசிகளாக கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு? மாற்றி இருக்கிறார். பிசாசு இருக்கிறானே, அவனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, அவன் தான் பிரபஞ்சத்தின் தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு நம்மளை பிடிக்காது. ஆகவே விரும்பத்தகாத சில பிரச்சனைகளை அவன் என்ன செய்கிறான்? கொண்டு வருகிறான். ஆனால் நான் சொல்லுகிறேன், பிசாசை பார்க்கலாம் அருமையானவர்களே, ஆசீர்வதிக்கிற தேவன் பெரியவர். உலகத்தில் இருக்கிற பிசாசை பார்க்கலாம் நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தின் தேவன் பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உலகத்தில் இருக்கிற பிசாசை பார்க்கலாம், என்னை ஆசீர்வதிக்கிற எனக்குள்ளே இருக்கிற என் தேவன் பெரியவர். பெரியவர். கவனிங்க, அப்ப பிரச்சனையின் மத்தியில எதை விசுவாசிக்கணும்? எதை விசுவாசிக்கணும்னா, பிசாசு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறான், ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் என் தலைமையில இருக்குது, தேவனுடைய அந்த ஆவிக்குரிய சக்தி என் தலைமையில இருக்குது, அந்த அபிஷேகம் என் தலைமையில இருக்குது, நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் என்பதை விசுவாசித்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், பிரச்சனையை விரட்டி அடி, பிரச்சனைக்கு ஏத்து நில்லு, பிரச்சனை நீங்கும்படி அதுக்கு கட்டளை ஓடு என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். சொன்னா ஓடும். இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. முழங்கால் யாவும் இந்த நாமத்துக்கு முன்பாக முடங்கும். கவனியுங்கள். ஆகவே நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவன்கிற அறிவு தேவனுடைய மக்களுக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆதாமை ஏவாளை எதுக்காக படைச்சாரு? கவனிங்க, ஆதாமை ஏவாளையும் ஆசீர்வாதத்துக்காக தான் படைச்சாரு. அதனால தான் நான் ஏற்கனவே வாசித்து காமிச்சேன். ஆதாமை ஏவாளையும் படைச்சு என்ன சொன்னார் ஆண்டவர்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி என்ன செய்தாரு? ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தார். மனிதனை அருமையானவர்களே ஆசீர்வதிக்க வேண்டும். மனிதன் ஆசீர்வாதமா இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய அனாதி திட்டம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் ஆசீர்வாதத்தை பற்றி பேசினா அதை நம்ம பாவம் நினைக்கிறாங்க. கவனிங்க அருமையானவர்களே, ஆசீர்வாதம் தான் உங்களை குறித்தும் எங்களை குறித்தும் தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆதாமே, நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், நீ எனக்காக அந்த உலகத்தில் கஷ்டப்படணும்பா, எனக்காக நீ பாடுபடணும்பா, எனக்காக நீ உபத்திரவப்படணும்பா அப்படிலாம் ஒன்றும் கர்த்தர் அருமையானவர்களை சொன்ன மாதிரி தெரியல. கவனியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அருமையான கர்த்தர் அழைத்திருக்கிறார். இதை விசுவாசிங்கன்னா நல்லா இருப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கவனியுங்கள் அருமையானவர்களே, இந்த ஆசீர்வாத சத்தியம் விளங்குச்சுன்னா ஆளை வித்தியாசமாயிருவீங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிற மனுஷன் அவன் பாருங்க யாரை பற்றி நினைச்ச மாட்டான், நினைக்க மாட்டான், யார் மேலேயும் பொறாமப்பட மாட்டான். யாராவது ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாரு, யாராவது ஒருத்தர் நல்லா இருக்கிறாருன்னா
அதை பார்த்து நீங்க பொறாமப்பட்டீங்கன்னா, நான் சொல்றேன், உங்களுக்கு ஆசீர்வாத சத்தியம் விளங்கல. ஆசீர்வாத சத்தியம் உங்களுக்கு விளங்குச்சுன்னா நீங்க பொறாமையே பட மாட்டீங்க. என்ன நினைப்பீங்க தெரியுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்குது. இந்த சகோதரன் முந்தி நினைச்சிருக்கிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவருடைய டர்ன், நாளைக்கு என்னுடைய டர்ன். நாளைக்கு என்னுடைய டர்ன். நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அந்த ஆசீர்வாத லைன்ல தான் இருக்கிறேன். லைன்ல இருக்கிற பிள்ளைகளை பார்த்துருக்கிறீங்களா? இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுப்போம். லைன்ல இருப்பாங்க, லாங்கா இருக்கும். முன்னால உள்ள பிள்ளை வாங்கிடுச்சுன்றதுனால பின்னால உள்ளவங்களுக்கு கிடைக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாருக்கும் கிடைக்கும், நிறைய இருக்குது. நம்ம அப்பாட்ட நிறைய இருக்குதுங்க, அவர் ஸ்டாக் தீர்ந்து போச்சுன்னு சொல்ல போறதே கிடையாது. ஏராளம் இருக்குது. நம்ம அந்த லைன்ல தான் இருக்கிறோம். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, நேரம் தான் வித்தியாசம். அவங்க இன்னைக்கு வாங்கியிருக்கிறாங்க, நாளைக்கு நாம வாங்க போறோம். கவனிங்கள், யார் மேலே எந்த பொறாமையும் கிடையாது. அவர்களை ஆசீர்வதித்த கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆசீர்வாதத்தை விளங்கிட்ட மக்கள் யாரை பார்த்து நினைச்ச மாட்டாங்க, பொறாமைப்பட மாட்டார்கள், அவர்கள் விசுவாசிப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அருமையானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வாதத்துக்கென்றே அழைத்திருக்கிறார். இப்ப கவனிங்க, ஆதாம ஆசீர்வாதத்துக்காக அழைச்சாரு. அவன் பாருங்க முட்டாள்தனமா பாவம் செஞ்சு ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான். போன வாரம் பாஸ்டர் சொன்னது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. எங்க தாத்தா ஆதாம் செய்த முட்டாள்தனத்தை நான் செய்ய மாட்டேன். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா செயல்பட்டு ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான். நான் அப்படி இழந்து போறதுக்கு ரெடியா இல்ல. நான் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன். ஆகவே தேவனுடைய வார்த்தையை பற்றிக் கொள்கிறேன், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். கவனிங்க, இழந்து போயிட்டான் இவன் ஆசீர்வாதத்தை அவன் இழந்தது மட்டுமல்ல, அவனுடைய சந்ததியார் எல்லாரும் பாருங்க, தேவனுடைய வார்த்தையை பற்றிக் கொள்ளாம பாவத்தை தெரிந்து கொண்டு பெரிய பாவிகளாக மாறி போனார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்போ ஆதாமுடைய சந்ததி பின்னால வாசித்து பார்த்தீங்கன்னா கொடிய பாவிகளாக மாறி போனார்கள். ஆகவே தேவன் அவர்களை நியாயம் தீர்க்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார். தேவன் ஒரு பக்கம் அன்பின் தேவன், அடுத்த பக்கம் அவர் நீதியின் தேவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாவத்தை கஞ்சாடையா விட முடியாது, பாவத்தை கண்டுகிடாம விட முடியாது. பாவத்தை அவர் தண்டித்தே ஆக வேண்டும், ஏனென்றால் அவர் நீதியின் தேவன். ஆகவே அருமையானவர்களே, இதன் மத்தியில் கர்த்தர் வெள்ளத்தை அனுப்பி எல்லா பாவிகளையும் நியாயம் தீர்க்க வேண்டும் என்று தீர்மானித்தார். இதன் மத்தியில் ஒருத்தையும் பாருங்க, அவன் கர்த்தரை விசுவாசித்து பாவத்தை வெறுக்கிறவனாக அவன் இருந்தான். அவன் யாரு? நோவா. கவனிங்க, நோவா இருக்கிறானே, அவன் கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தரை விசுவாசிக்கிறவனாகவே அவன் இருந்தான். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனை கண்டுபிடிச்சாரு. வாசிங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களிலே என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. எல்லாரும் சொல்ல, கிருபை கிடைத்தது. இந்த கிருபை தாங்க ஆசீர்வாதம். அருமையானவர்களே, கர்த்தருடைய கிருபை நோவாவுக்கு கிடைச்ச மாத்திரத்தில் அவனை பாருங்க கர்த்தர் பாதுகாக்கிறாரு. ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லி அந்த பேழைக்குள்ள அவன் குடும்பமா அவனை பிரவேசிக்க சொல்லி அவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம சொல்றோம், ஆசீர்வாதம் என்பது வெறும் பணம் கிடையாது. ஆசீர்வாதத்துக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்குது. பணமும் அடங்கி இருக்கிறது, சுகமும் அடங்கி இருக்கிறது, பாதுகாவலும் அடங்கி இருக்கிறது. பாருங்க, இங்க கர்த்தரை விசுவாசிக்காம பாவத்தை தெரிந்து கொண்டவர்கள் மேலே தேவ கோபம் ஊற்றப்பட்டது. ஆனால் கர்த்தரை விசுவாசித்து அவரை பற்றி கொண்ட நோவாவின் மேலே, அவனுடைய குடும்பத்தின் மேலே ஆசீர்வாதம் ஊற்றப்பட்டது. எத்தனை பேர் கர்த்தரை விசுவாசித்து அவரை பற்றி கொண்டிருக்கிறீர்கள்? நான் சொல்லுகிறேன், நம்ம மேல ஆசீர்வாதம் ஊற்றப்படுகிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் அருமையானவர்களே எல்லா தீமைகளுக்கும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தொழிலையும் விலக்கி பாதுகாக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கவனிங்க, ஆகவே இங்கே நாம் வாசிக்கிறோம், நோவா கர்த்தரை விசுவாசிச்சான், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது. திருப்பவும் 2 நாளாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் பாருங்க, அந்த பாவிகள் மத்தியில விசுவாசிக்கிற ஒரு மனுஷனை என்ன செஞ்சாராம்? கண்டுபிடிச்சாராம். அவன் கர்த்தரை குறித்து உத்தம இருதயத்தை உடையவனா இருந்தான். என் தேவன் நல்லவர், அவர் அன்புள்ளவர், அவர் பெரியவர், அவர் மரியாதைக்குரியவர், கனத்துக்குரியவர் என்று பாருங்க கர்த்தர் மேல ஒரு நன்மதிப்பு வச்சிருந்தான். உத்தம இருதயத்தை உடையவனா இருந்தான். கர்த்தர் அவனை கண்டுபிடித்தார், ஆசீர்வாதத்தை அவன் மேல ஊத்தினாரு. நல்லா கவனிங்க அருமையானவர்களே, கர்த்தரை குறித்து மற்றமான எண்ணங்களுக்கு ஒரு நாளும் வாழ்க்கையில இடம் கொடுக்க கூடாது.
இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் கர்த்தரை குறித்து மற்றவமா பேசுகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய தேவன் மரியாதைக்குரியவர். அவரை குறித்து உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவருடைய வல்லமையை, அவருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? விளங்க பண்ணுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ஆசீர்வாதம் அருமையானவர்களே, நோவாவை எல்லா அழிவுக்கும் விலைக்கு பாதுகாத்தது போல நம்மையும் அது அழிவுக்கு விலைக்கு பாதுகாக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அன்னைக்கு நோவாவுடைய நாட்களில் பெரிய மேதைகள் இருந்திருப்பாங்க, பெரிய பணக்காரர்கள் இருந்திருப்பாங்க, ரொம்ப படித்தவங்களாம் இருந்திருப்பாங்க. ஆனால் யாருமே தப்பவில்லை அழிவுக்கு. கர்த்தரை விசுவாசித்த நோவா மாத்திரம் செய்தான் தப்பினான். ஏன்னா அவங்கெல்லாம் யாரும் விசுவாசிக்கல, அதனால பாதுகாவல் என்கிற அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் பாருங்க, நோவா கர்த்தரை விசுவாசித்தான், அவனுக்கு பாதுகாவல்ங்கிற ஆசீர்வாதம் கிடைத்தது. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார்னு சொல்லி? கர்த்தருடைய ஆசீர்வாதம் அருமையானவர்களை நம்மை பாதுகாக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ நோவா கிட்டத்தட்ட 1 வருஷம் பேழைக்குள்ள இருந்தா, பேழையை விட்டு வெளியே வந்த மாத்திரத்தில் கர்த்தர் என்ன சொன்னார்? வாசிங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, எல்லாரும் சொல்லுவாங்க ஆசீர்வதித்து, ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். கவனிங்க, நோவாவும் அவனுடைய வீட்டாரும் பேழையை விட்டு வெளியே வர்றாங்க. நான் கேட்குறேன், கர்த்தர் இவங்களை ஆசீர்வதிச்சாரே, இவங்க கேட்டதுனால ஆசீர்வதிச்சாரா? யோசித்து பாருங்க. கெஞ்சினாங்க, மண்டாடினாங்க, ஜெபம் பண்ணாங்க, அப்படிலாம் ஒண்ணுமே பைபிளில் போடல. தேவனுடைய உள்ளத்தை பாருங்க. அவரை விசுவாசிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறதுலேயே கர்த்தருக்குரியா இருக்கிறாரு. நீங்க மட்டும் விசுவாசத்தில் தொடர்ந்து நிலைத்திருப்பீர்களானால் நான் சொல்கிறேன், ஆசீர்வாதம் நீங்க கேட்காமலேயே உங்களுடைய வாழ்க்கையிலே பெருகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ஒன்றும் கேட்கவே இல்லைங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி என்னத்தை நிரப்பி பூமியை நிரப்புங்கள். ஆதாம்கிட்ட என்ன சொன்னாரோ அதே போல அருமையானவர்களே நோவாவை கர்த்தர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கவனிங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கெஞ்சி மன்றாடி போராடி பிரயாசப்பட்டாதான் ஆண்டவர்கிட்ட இருந்து எதையாவது வாங்க முடியும். இல்லைங்க, இது நம்ம பிரயாசம் இல்லைங்க. உங்க பிரயாசத்தின் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. அருமையானவர்களே, கர்த்தருடைய கிருபையை விசுவாசியுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசியுங்கள். அது பெரிய காரியங்களை உங்களோட வாழ்க்கையில கொண்டு வரும். ஒரு ஆளை பற்றி நான் கேள்விப்பட்டேன் பாருங்க. அவன் சூட்கேஸை தூக்கிட்டு தண்டவாளத்தில் நடந்து போயிட்டு இருந்தான். 2 கையில 2 சூட்கேஸை தூக்கிட்டு தண்டவாளத்தில் நடந்து போயிட்டு இருந்தானா. அப்ப இந்த தண்டவாளத்தை ரிப்பேர் பண்ற ஆட்கள் எதுக்கு வந்தாங்களாம்? சின்ன வண்டியை உருட்டிக்கிட்டு வந்தாங்களாம். அதுல அந்த ஃபோர்மேன் கேட்டாராம், என்னப்பா 2 சூட்கேஸை கையில் வச்சிருக்கிற, தண்டவாளத்தில் நடந்து போயிட்டு இருக்கிறியே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அவன் சொன்னானா, எனக்கு உரிமை இருக்குது நானா. உடனே ஃபோர்மேன் கேட்டாரா, என்ன உரிமை இருக்குது உனக்கு அப்படின்னாராம். உடனே பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு டிக்கெட் எடுத்துட்டான். டிக்கெட் எடுத்து சொல்றானா, இந்த பாருங்க டிக்கெட் வாங்கியிருக்கிறேன், அதனால எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு. ஃபோர்மேன் சொன்னாரா, பைத்தியக்காரா, டிக்கெட் எதுக்குன்னா ட்ரெயினுக்குள்ள ஏறி சூட்கேஸை இறக்கி வச்சுட்டு பெர்த்தில் படுத்து நல்லா தூங்குனா நீ எங்க போய் சேரணுமோ அங்க ட்ரெயின் உன்னை கொண்டு போய் என்ன செய்யும்? சேர்க்கும். இதுக்கு பதிலா உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 கையிலையும் சூட்கேஸை தூக்கிட்டு தண்டவாளத்தில் நடந்து போயிட்டு இருக்கிறியே, முன்னாலேயோ பின்னாலேயோ ட்ரெயின் வந்தா என்ன ஆகுறது? அவன் முட்டாள்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியுது அருமையானவர்களே. ஆனா ஆவிக்குரிய இதில் அநேக மக்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. கர்த்தர் கல்வாரியில் பாடுபட்டு அவன் கூட காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கிறான். நம்ம ஆண்டவர் பாருங்க, நமக்கு இந்த ஆசீர்வாத ட்ரெயினை விடுறதுக்காக வேண்டி அவரே காசு கொடுத்துட்டாரு. காசு கொடுத்து ட்ரெயின் அனுப்பிச்சிருக்கிறாரு, விட்டுருக்கிறாரு. இப்ப விசுவாசிக்கிற மக்கள் உள்ளே ஏறி உட்கார்ந்துட வேண்டியதான். அருமையானவர்களே, இந்த ஆசீர்வாதம் எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க நம்மளை கொண்டு போய் செய்யும், சேர்க்கும். நான் சொல்றேன், இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு பணத்தை கொண்டு வரும், இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சுகத்தை கொண்டு வரும், இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும், இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உயர்வை கொண்டு வரும், இந்த ஆசீர்வாதம் நீங்கள் விரும்புகிற எல்லா நன்மையும் கொண்டு வரும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். அருமையானவர்களே பாருங்க, 8 பேர் இருந்தாங்க. 8 பேருக்கும் கர்த்தர் முழு பூமியும் கொடுக்குறாரு. முழு பூமியும் உங்களுக்கு தான். சில ஆட்கள் இதை கேட்டாங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. 8 பேருக்கு முழு பூமியா அப்படின்னு சொல்லி கர்த்தர் கொடுத்தாருன்னா அப்படிதாங்க கொடுப்பாரு. அதுதான் அவருடைய ஆசீர்வாதம். தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு சொல்லி கர்த்தர் யாருக்குமே கொடுக்கிறது கிடையாது. கர்த்தர் கொடுத்தார்னா ஏராளம் கொடுக்கிறவர், தாராளம் கொடுக்கிறவர். நாம் ஆராதிக்கிற தேவன் ஏராளமானவர், தாராளமானவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் கரங்களை வச்சு சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற என் தேவன் ஏராளமானவர், தாராளமானவர். அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஏராளமானது, தாராளமானது.
எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆதாமுக்கும் அப்படிதான் பாருங்க. தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை நீ புசிக்கலாம்னு சொன்னாரு. ஆங்கிலத்தில் நான் வாஸ்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் இலவசமாய் நீ புசிக்கலாம். என்ன அருமையான தேவன்! ஏராள விருட்சம் இருக்குது, எல்லா விருட்சங்களையும் இலவசமாய் நீ என்ன செய்யலாம்? புசிக்கலாம். 2 பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு கனியா? ஒரே ஒரு மாமரத்தை மட்டும் நட்டு வச்சு அதுல கொஞ்சம் மாங்காயை வச்சு அதுல ஆதாம்கிட்ட சொல்லி, ஆதாமே உங்க 2 பேருக்கும் சாப்பாடு ஒரே மாம்பழம் தான், ஒரு நாளைக்கு ஒரு மாம்பழம் அளவு சாப்பாடு. மாம்பழத்தினுடைய ஒரு கண்ணத்தை நீ சாப்பிடணும், அடுத்த கண்ணத்தை ஏவாள் சாப்பிடணும். கோட்டையை அப்பாவுக்கு வச்சிருங்கப்பா, மறந்துடாதீங்க அப்பாவை. அருமையானவர்களே, கர்த்தர் அப்படி சொல்லல. எல்லா கனிகளையும் இலவசமா என்ன செய்யலாம்? புசிக்கலாம். இவர் தான் நம்முடைய தேவன், இவர் தான் நம்முடைய தேவன். கர்த்தருடைய ஆவியானவர் சிலர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அளவு சாப்பாடையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க, ரேஷனையே யோசிச்சுட்டு இருக்கிறாதீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஏராளத்தை தாராளத்தை உங்களுக்கு கொண்டு வரும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். மனதை விசாலமாக்குங்க. அருமையானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு தெரியும், என்னைக்கு எகிப்தை விட்டு அவங்க விடுதலை ஆனாங்களோ அன்னைக்கே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வனாந்திரத்துக்கு வர்றாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட அவர்களுக்குள்ள என்ன கேள்வி தெரியுமா கேட்கிறாங்க? அப்போ எங்க இருந்து வரும்? இறைச்சி எங்க இருந்து வரும்? ரட்சிக்கப்பட்டவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இப்படி கேள்வியிலேயே என்ன செய்ய வாழக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. கவனிங்கள், நான் சொல்றேன், நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன். எகிப்திலிருந்து என் தேவன் என்னை விடுதலை ஆக்கி இருப்பாரானால் எனக்கு அப்பத்தை அவர் கொண்டு வருவார், எனக்கு இறைச்சியை கொண்டு வருவார், ஏராளம் தாராளத்தை எனக்கு கொடுப்பார். இப்படிதான் நான் விசுவாசிப்பேன். ஆனா இஸ்ரவேல் மக்கள் என்ன கேட்டாங்க தெரியுமா? அதை மட்டும் வாசித்து முடிச்சிடும். சங்கீதம் 78, 19, 20 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? எப்படி கேட்கிறாங்க பாருங்க. வனாந்தரமான ஒரு இடத்துல இருக்கிறோம், தேவன் சாப்பாடு கொடுக்க முடியுமா? என்ன கேள்வி பாருங்க. இவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, எகிப்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறாரு, பார்வோனுடைய அந்த கொடூரமான அந்த அரக்கத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறாரு, செங்கடலை பிரிச்சு அவர்களை வெளியே நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் மறந்துட்டு அவங்க சொல்றாங்க, கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு, இப்ப சாப்பாடு கொடுக்க கூடுமோ? போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? இப்ப அடுத்ததை பாருங்க. இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புறப்பட்டு வந்தது. அவர் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ? தம்முடைய ஜனத்துக்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ? எப்படி கேட்கிறாங்க பாருங்க. இப்படிலாம் கேட்டா பைபிள் போட்டு கர்த்தருக்கு கோபம் வந்துச்சுன்னு போட்டுக்குது. அருமையானவர்களே, கர்த்தருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துற மாதிரி பேசணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவரே, சிலுவையில் இவ்வளவு பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி என்னை பிசாசுனுடைய கரத்திலிருந்து மீட்டெடுத்திருப்பீரானால், என்னை பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்திருப்பீரானால், நீர் என்னுடைய வியாதிகளையும் சுகமாக்குவீர், என்னுடைய தேவைகளையும் சந்திப்பீர், என்னுடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பீர், என்னுடைய கண்ணீரை துடைப்பீர், நீர் என்னை வாழ வைப்பீர் ஆண்டவரே. அப்படி சொன்னா கர்த்தருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. இவங்க கேட்கிறாங்க, போஜன பந்தியை ஆயத்தப்படுத்துவாரோ, அப்பத்தை கொடுப்பாரா, மாம்சத்தை கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா பாருங்க, அவருடைய அன்பு இவங்களுடைய எல்லா கேள்விகளை பார்க்கலும் பெரியது. கர்த்தர் கொடுக்காம நிறுத்தி இருந்திருக்கலாம், ஆனால் அவர் அன்பாகவே இருக்கிறார். எப்படி கொடுத்தார் பாருங்க. 24வது வசனம். மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை எப்படி வர்ஷிக்க பண்ணினார்? எல்லாரும் சொல்லுவோம், பூரணமாய் வர்ஷிக்க பண்ணினார். பூரணமாய் வர்ஷிக்க பண்ணுகிற தேவன், ஏராளமாய் கொடுக்கிற தேவன். பாருங்க, யாருமே எனக்கு மன்னா இல்ல, எனக்கு பசியா இருக்குதுன்னு சொல்லவே இல்லை. எல்லாருக்கும் பாருங்க ஏராளம் மன்னா வந்து விழுந்தது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த வசனத்தை பாருங்க. ஆகாசத்திலே கீழ்காற்றை வர பண்ணி தம்முடைய வல்லமையினாலே, இந்த வல்லமை தான் பாருங்க ஆசீர்வாதம், தம்முடைய வல்லமையினாலே தென்றலை வீச செய்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. மாம்சத்தை தூளத்தனையாகவும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்திலேயாகவும் என்ன செய்தார்? வர்ஷிக்க பண்ணினார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். இன்னும் ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 37, 22வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? கர்த்தர் சொல்றாரு, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அருமையானவர்கள் முழு பூமியை கர்த்தர் கொடுத்தது போல தம்முடைய மக்களுக்கு அருமையானவர்களே
கர்த்தர் வந்து பூமியை சுதந்திரமாக செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய மக்கள் பரலோகத்தை சுதந்திரிக்கிறதுலே ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. எப்போ பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பரலோகத்து சுதந்திரத்திலே தீவிரமா இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், என்னுடைய ஆசீர்வாதம் உன் மேல இருக்குது, ஆகவே பூமியை நீ சுதந்திரிக்கிறவனாக இருப்பாய். சில ஆட்கள் பாருங்க, 5.5 சென்ட் இடம் வாங்குறதுக்கு பதிலா ஒரு 10 சென்ட் இடம் வாங்கிட்டாங்கன்னா உடனே பிசாசு வந்துடுறான். உனக்கு இது தேவையா? உனக்கு இது தேவையா? ஒரு சகோதரன் பாருங்க, அவர் சொன்னாரு, ஒரு பெரிய வீட்டை கட்டிட்டேன் பாஸ்டர். பெரிய வீட்டை கட்டினதுனால சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டு ஒருத்தர் கூட நல்லா கட்டிருக்கீங்கன்னு சொல்லல, உங்களுக்கு இது தேவையா, உங்களுக்கு இது தேவையா, உங்களுக்கு இது தேவையா எல்லாரும் சொல்லிட்டு பாருங்க அதைரியப்படுத்திட்டாங்க. அவனே அந்த சகோதரி சொல்லுது, பாஸ்டர் வந்தவங்களாம் இப்படி சொல்றாங்களா, அதனால இவர் என்னைய பார்த்து சொல்றாரு, இந்த வீட்டை வித்துப்படுவோம், இந்த வீட்டை வித்துட்டு எங்கேயாவது போய் ஒரு சின்ன இடத்த வாங்கி ஒரு சின்ன வீடாக கட்டுவோம். ஏன்னா யாருமே என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, நம்ம பெரிய வீடு கட்டினதுக்கு அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க. நான் சொல்றேன், மனிதர்கள் அங்கீகரிக்கவே மாட்டாங்க. மனிதர்களுடைய அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா சோர்ந்து போயிடுவீங்க. அருமையானவர்களே, நான் சொல்லுறேன், நீங்க கர்த்தர்ட்ட கேட்டு பாருங்க. கர்த்தர் சொல்லுவாரு, நீ நினைப்பதற்கும், நீ வேண்டிக் கொள்வதற்கும், நீ சொப்பனம் காண்பதற்கும், நீ கற்பனை செய்வதற்கும் இன்னும் மிகவும் அதிகமாய் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லுவாரு. ஆகவே அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம தலைமையில் இருக்குது. உலக பிரகாரமான எல்லா நன்மைகளும் தேவைக்கு அதிகமாக நமக்கு கிடைக்கும். நாம் பூமியை சுதந்திரிக்கிறவர்கள் என்பதை மனதிலே பதியுங்கள். அருமையானவர்களே, ஆசீர்வாதத்தின் மேலே விசுவாசத்தை பதியுங்கள். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தினாலும் எல்லா நன்மைகளாலும் நிரப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ. ஜீவ வார்த்தை ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமானோர் கூடி தேவனை ஆராதிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை வேதாகமத்திலிருந்து மிக தெளிவாகவும் எளிமையாகவும் இங்கு போதிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையும் வளம் பெற இந்த சத்தியங்களை கேட்டு பயனடையுங்கள். உங்களையும் எங்கள் ஆலயத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்காநத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.